2 தடவை அசிங்கப்பட்டிருக்கேன். ஃபீஸ் கேட்கும்போது அப்போ அப்பா டெய்லர் கடையில் ஒரு ஃப்ரெண்டோட கடையில் உட்காந்துருந்தாரு. போய் கேட்கும்போது அப்பா கொடுக்குறேன்னு சொல்லிடுவாரு. ஆனால் அந்த டெய்லர் என்னப்பா மொதல் தடவை இவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்குற, நீ விசாரிட்டு காசு எடுத்துகிட்டு ஓடிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தினாரு. அப்போ எனக்கு பயங்கரமாக எமோஷனல் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரியில் போய் பார்க்குறேன். என்ன படிச்சிருக்கீங்க கேட்குறாங்க. பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டார். எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. உங்கள் வேலையை வேணாம், நான் வெளியே வந்துட்டு சரி அவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்கணும்னு நினச்சேன். Mr. Surya Prakash K, Care SSC Executive Assistant in CBI. டிசம்பர் ரேஸில் ஜாயின் பண்ணேன். டிசம்பர் 4 எனக்கு ரிசல்ட் வந்தது 2023 டிசம்பர் 4. சேம் 3 வருஷம் கஷ்டமாக தான் படித்தேன். லைஃப் ஹேஸ் ஃபன்னி திங்ஸ்னு சொல்லுவாங்க. நான் என்னோடய ஜேர்னியில் 2 தடவை அசிங்கப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு தடவை டிசம்பரில் 4ஆம் தேதி எங்கள் அப்பாட்ட போய் 4ஆம் தேதி ஜாயின் பண்ணணும். முன்னாடி போய் ஃபீஸ் கேட்கும்போது 16,000 கட்டணும் ரேஸுக்கு எஸ்எஸ்சிக்கு. அப்போது அப்பா டெய்லர் கடையில் ஒரு ஃப்ரெண்டோட கடையில் உட்காந்துருந்தாரு. போய் கேட்கும்போது அப்பா கொடுக்குறேன்னு சொல்லிடுவார். ஆனால் அந்த டெய்லர் என்னப்பா மொதல் தடவை இவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்குற, நீ விசாரிட்டு காசு எடுத்துகிட்டு ஓடிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தினார். அப்போ எனக்கு பயங்கரமாக எமோஷனல் ஆயிடுச்சு. சரி நம்ம ஜெயிச்சு அவருக்கு பதில் கொடுப்போன்னா அப்போ எதுவுமே பேசாமன்ட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. 2023 அப்போது சிஜிஎல் 2022 என்னோடய மார்க் வந்து 297. ஸோ அப்போது எனக்கு ஆடிட்டரே கிடச்சிடும்னு சொன்னாங்க. அதனால் நான் போட்டிருந்த இது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போட்டிருந்த பிஏஎஸ்ஏவை எடுத்து விட்டுட்டேன். பார்த்தா நார்மலைசேஷனில் சதி பண்ணி எனக்கு போஸ்ட்டே கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே சரி இதுக்கு நமக்கு வேலை வராது, நமக்கு தேவையில்லை, அப்படியே குவிட் பண்ணிடுவோன்னு குவிட் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரியில் சும்மா பார்ட் டைமாக பண்ணலான்னு போய் ரெஸ்யூமே கொடுத்தேன். அங்கே இருக்க ஹச்ஆர் மேனேஜரை பார்த்துட்டு பேர் நல்லா ரெஸ்யூம்லாம் நல்லா ரெடி பண்ணிவிட்டு போய் பார்க்குறேன். என்ன படிச்சிருக்கீங்க கேட்குறாங்க. பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். ரெஸ்யூம்லையும் பெருசாகவே பிஎஸ்சி மேக்ஸ் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாரு போட்டிருக்கு. ஆனால் அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் என்ன படிச்சுட்டு இருந்தேன், என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. உங்கள் வேலையை வேணாம், நான் வெளியே வந்துட்டு சரி அவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே பண்ணல. சரி பாஸ் ஆகிட்டமே விட்டுரும் அமைதானே. ஆனால் அந்த டெய்லர் வாசல் கடையில் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே போஸ்ட்டில் வந்துச்சு. சூப்பர். அதுவாகவே நடத்திடுச்சு. அந்த மேனேஜருக்கும் அவன் நினைக்கிறேன். சார் தம்பி, நீ என்ன போஸ்டிங் செலக்ட் ஆயிருக்கேன்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெளிவாக சொல்லு, அந்த டெய்லர் கடைக்கு உறக்க சொல்லு. சொல்லிட்டேன் இப்போ சொல்லிட்டேன். பெருமையாக இருக்குது, அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. ஐயா சந்தோஷமா? அவங்களுக்கான மேடை தான் இது. முக்கியமாக எங்கள் அண்ணன் அண்ணி வரணும், அவங்களால வர முடியல. என் குடும்பத்தை ஹானர் பண்ணணும்னு தான் இங்கே வந்தேன். அவங்க இங்கே 2 பேர் இருக்காங்க. சந்தோஷம். எஸ் பிரதர். ஸோ ரிசீவ் யுவர் அவார்ட்ஸ்.